வணக்கம். சென்ற வாரம் நான் ரேக்கியை பற்றி ஒரு சிறு துவக்க உரை கொடுத்திருந்தேன். இப்பொழுது அதை பற்றி விரிவாக சொல்லலாம் என்றிருக்கிறேன். அந்த நம்மளுடைய பாடியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடல் என்றது நம்ம கண்ணுக்கு தெரிந்த உடல் மட்டுமல்ல, இதை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக ஒரு சக்தி இருக்கிறது. இந்த சக்தியில் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. இந்த 7 சக்கரங்கள் மூலமாக நாம் 24 மணி நேரம் பறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த சக்கரங்கள் வழியாக தான் நாம் சுவாசிக்கிறோம். என்னதை சுவாசிக்கிறோம்? பிரபஞ்ச சக்தியை 7 சக்கரங்கள் வழியாக சுவாசிக்கிறோம். சோ அந்த சக்கரங்களை பற்றி விரிவாக நீங்க தெரிந்து கொண்டால் சிகிச்சை ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா ஒரு சக்கரமும் நம்மளுடைய பாடியினுடைய ஒரு பார்ட் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ஒரு சக்கரம் உள்ளுக்குள்ள இருக்கிற பாடிக்கும் எதுக்கும் கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சக்கரமும் ஒரு இடத்துல இருக்கு. நம்மளுடைய பாடியில எப்படி இருக்கோ அதே மாதிரி 7 சக்கரங்கள் ஒரு இடத்துல இருக்கு. ஒரு சக்கரத்துக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒரு கலர் உண்டு. அதனுடைய கனெக்ஷன் உள்ளுக்குள்ள பாடிக்குள்ள இருக்கிற ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்டுக்கும் கனெக்ஷன் உண்டு. அந்த ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்டும் சக்கரங்களும் சமநிலையில் வேலை செய்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம் ஆரோக்கியத்துக்கு தங்கு தடையில்லாமல் பிரபஞ்ச சக்தி உள்ளே வரணும். அந்த சக்தி சக்தி பாதைகள் எண்டோக்ரைன் கிளாண்ட் அடைவதற்கு சக்கரங்கள் மூலமாக அடைய வேண்டும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ல இருந்து பாடியினுடைய ஃபுல் பாடிக்கும் ஒரு செல்லுக்கும் இந்த சக்தி போகும்போது ஆரோக்கியம் தானே வரும். எப்ப ஒரு தடை ஏற்படுகிறதோ அப்ப ஆரோக்கியம் குலைகிறது, அதாவது டிசீஸ் என்று நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தங்கு தடை இல்லாமல் இருக்கும் சக்தி வர வேண்டும். அதற்கு எங்க சக்கரங்களை பற்றி நம்ம தெரிந்துக்கணும். 7 சக்கரங்கள் இருக்கின்ற அந்த 7 சக்கரங்களும் நம்மளுடைய பிசிக்கல் பாடி, கண்ணுக்கு தெரிந்த பாடி இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில இன்னர் ஆரா அப்படின்ற ஒரு ஆரா இருக்குது. 7 நிலைகள் ஆரா இருக்கிறது. இன்னர்மோஸ்ட் ஒன் இஸ் கால்ட் இன்னர் ஆரா. இந்த இன்னர் ஆரா அதுலதான் 7 சக்கரங்கள் இருக்குதான். 7 சக்கரங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. நம்ம அந்த பெயரையும் எந்த சக்கரங்கள் எங்க இருக்கிறதையும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் இப்ப ஒரு படத்தின் மூலமாக நான் விவரிக்கிறேன். இந்த படத்தை பாருங்கள். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த உடல். இதை சுத்திர பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்குதுங்க. இதுதான் 7 சக்கரம். 7 சக்கரமும் நம்மளுடைய பாடியில ஒரு ஆர்கன் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு அதே மாதிரி இருக்குதோ அதே மாதிரி 7 சக்கரங்களும் அதுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. ஒரு சக்கரத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. நம்ம பார்த்தோம்னா மேல இருக்கிற சக்கரத்துக்கு சகசிராரா சக்கரான்னு பேரு. அதுக்கு அடுத்த 2 சக்கரத்துக்கும் இங்க பெயர் ஒரு ஜடை சக்கரம், இதற்கு ஆக்னி சக்கரா என்று பெயர். 3வது சக்கரம் விசுத்த சக்கரா, இது தொண்டை பகுதியில் இருக்குது. இது தலைக்கு உச்சந்தலைக்கு மேல இருக்கு சகசிராரா சக்கரா. நெட்டை போட்டில் சார்ந்து ஆக்னி சக்கரா இருக்கு. அதுக்கு அடுத்த சக்கரம் விசுத்த சக்கரா தொண்டை பகுதியில் இருக்குது. மார்பு பகுதியில் அநாகத சக்கரா என்று இருக்கிறது. வயிற்று பகுதியில் மணிப்புர சக்கரா, அடி வயிற்று பகுதியில் சுவாதிஷ்டான சக்கரா. இந்த 7 சக்கரங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு சொன்னேன் இல்லையா. இது மூலாதார சக்கரம். ஏன் இதுக்கு மூல ஆதார சக்கரம் என்றால், நாம் உயிருடன் இருப்பதற்கு ஒரு செடிக்கு வேர் எப்படி அவசியமோ அதே போல நாம் உயிரோடு இருக்கிறதற்கு ஒரு வேர் உண்டு. ஆனா நாம் சுவாசிக்கும் காற்று எப்படி கண்ணுக்கு தெரியலையோ அதே போல இந்த வேரும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த வேர் எங்க இருக்குதுன்னா மூலாதார சக்கரத்துக்கும் தரைக்கும் நடுவே இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம், பூமாதேவின்னு சொல்றோம் இல்லையா. பூமிக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் ஒரு வேர் உண்டு. இந்த வேரும் கண்ணுக்கு தெரியாது. இந்த வேர் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். உயிருடன் இருப்பதற்கு முக்கிய காரணம் மூலாதார சக்கரம். அதனாலே இதுக்கு மூலாதார சக்கரம் என்றும் பெயர், ரூட் சக்கரா என்றும் பெயர். இது வேர் உயிரோடு இருந்தாதான் நம்ம உயிரோடு இருக்கோம். ஆரோக்கியம் செகண்டரி. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த சக்கரங்கள் வழியாக மூச்சு இழுக்கிறோம். முதல்ல உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் மூச்சை இழுக்கிறோம் இந்த சக்கரம். இதுக்கப்புறம் இதுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். முதல்ல உயிர், அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு இழுக்கிறோம், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இந்த செகண்டரி சக்கராஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ். ஸோ நம்ம இந்த சக்கரங்களை பத்தி தெரியணும்.
இந்த சக்கரங்கள் ஒரு சக்கரங்களும் ஒரு சக்கரமும் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹார்மோன் சக்கரம். இது வந்து பாடிக்கு கண்ணுக்கு தெரிந்த பாடிக்கு வெளியில இருக்கு. இதுக்கும் நம்ம பாடிக்கும் என்ன கனெக்ஷன் நம்ம கேள்வி கேட்கலாம். பாடிக்கு கனெக்ஷன் எப்படின்னா இதுதான் பாடிக்குள்ள மூலாதார சக்கரம் ஆதாரம் இல்லையா, அதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு கிளாண்ட் இருக்கு உள்ள எண்டோக்ரைன் கிளாண்ட். அதுக்கு பேரு அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் சரியா வேலை செஞ்சா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இது எப்ப அதிகமாக வேலை செய்யறதோ அப்ப பிளட் பிரஷர் வரும். சரியா வேலை செய்யலன்னா, கம்மியா இதனுடைய சக்கரங்கள் சரியாக இயங்கலைன்னா, இதனுடைய ஹார்மோன் கம்மியாச்சுன்னா லோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர். ரொம்ப இந்த இந்த மூலாதார சக்கரத்துக்கும் அட்ரினல் கிளாண்டுக்கும் கனெக்ஷன் உண்டு எண்டோக்ரைன் கிளாண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் அடி வயிற்றுல இருக்கு. இந்த நம்ம உயிரோட இருந்த மட்டும் இல்ல, அடுத்த ஜெனரேஷன் வருது இல்லையா, கருப்பை இருக்கு, அடுத்த ப்ரோக்ரியேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கதான் கர்ப்பப்பையும் ஆணுடைய விந்து பையும் இங்கதான் இருக்கு. சோ இத பத்தி இன்னும் விவரமாக அடுத்த வாரத்தில் விவரிப்பேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அடுத்த செக்மெண்ட்டை பார்க்கலாம்.